எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் அருண்குமார் ஃப்ரம் வசந்தம் கிளினிக்ஸ் அண்ட் ட்ரஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை அப்படிங்கிறது நம்ம ஊர்ல, தமிழ்நாட்டுல முக்கியமா எல்லா இடத்துலயும் பரவலா ஈஸியா விளையக்கூடிய ஒரு மரம். இந்த மரத்துல எல்லா சத்துக்கள், அதாவது இந்த கீரையில பொறுத்தவரைக்கும் விட்டமின் ஏ, சி, அதே மாரி நார் சத்து அதிகமா இருக்கு. மினரல் கன்டென்ட்ஸ் எல்லாமே ஒரு சம அளவுலயும், அதே மாரி நம்ம உடம்பு ஏத்துக்கக்கூடிய வகையில இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஒரு முருங்கைக்கீரை. அதே மாரி புரோட்டீன் கன்டென்ட்ஸும் இருக்கு. இந்த முருங்கைக்கீரைய நம்ம உணவுல எய்தர் சூப்பாவோ, இல்ல இத ஒரு சாம்பாரோட சேர்த்து நம்ம கடைசல் மாரி நம்ம பண்ணும்போது, நம்ம உடம்புல இருக்கிற அயர்ன் கன்டென்ட் நார்மலாவே பயோ கன்டென்ட்டா நம்மளுக்கு கிடைச்சு, இந்த ரத்த அணுக்கள் நல்லாவே கூடி வரும். அதே மாரி எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இது நல்ல ஒரு தீர்வா இருக்கும். நம்மளோட ஸ்டாமினாவையும் இன்கிரீஸ் பண்ணும். உயிர் அணுக்கள நல்லாவே பூஸ்ட் அப் பண்ணி நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிற ஒரு விஷயம் இதுல இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு முருங்கைக்கீரைய தொடர்ந்து வாரத்துக்கு 2 தடவ நம்ம எடுத்துட்டு வரும்போது, நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்கும். அதே மாரி எந்த ஒரு சத்து குறைபாடும் நம்ம உடம்புல வராது. ஸோ இந்த ஒரு முருங்கைக்கீரைய நம்ம கண்ட்ரீஸ்ல இல்லாம வெளி கண்ட்ரீஸ்லயும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு முருங்கைக்கீரை நம்ம ஊர்ல ஈஸியா விளையறதுனால சில பேர் அத யூஸ் பண்ணாம ஒரு அருமை தெரியாம இருக்கிறாங்க. இந்த ஒரு முருங்கைக்கீரைய நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது நம்மளோட வாழ்நாளும் அதிகரிக்கும். நம்மளோட உடம்பையும் ஆரோக்கியமா வச்சுக்கும். எங்களோட நம்ம உயிரையும் பேணி காக்கும். இந்த வாரம் இந்த முருங்கைக்கீரைய பத்தி பார்த்தோம். அடுத்த வாரம் நம்ம வேற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி